வணக்கம் உறவுகளே. நான் உங்கள் ஐயனா, துபாய் அபுதாபியிலிருந்து. இன்னைக்கு பாருங்கள், தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அது பூரா பார்த்தீங்கன்னா நேரலையில் ஒளிபரப்பு செய்கிறாங்க. உண்மையிலேயே இந்த நேரலையில் ஒளிபரப்பு செய்கிறது சிறப்பு, வரவேற்கத்தக்கது. இந்த மாதிரி தான் நேரலையில் ஒளிபரப்பு செய்யணும். இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒளிபரப்பு பண்ணுவாங்க, அப்புறம் எதிர்க்கட்சி பேசும்போது ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்றத நேரடியாக ஒளிபரப்பு செய்யும்போது இன்னும் மக்கள் அதிகமாக பார்க்குறாங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு ஆகுது. நம்ம தொகுதி எம்எல்ஏ நம்ம தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை பேசுகிறாரா அப்படின்னு பார்க்குறாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன பேசுகிறாரு, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் என்ன பேசுகிறாரு, இந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சர்களும் என்ன பேசுகிறாங்க, தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பேசுகிறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்றத நேரலையில் பார்க்கும்போது இன்னும் மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு ஆகுது. உண்மையிலே இது சிறப்பு தான். தொடர்ந்து நேரலையை ஒளிபரப்பு செய்யுங்க. அப்புறம் இன்னொன்று, எம்எல்ஏக்களுக்கெல்லாம் கார் வாங்கி கொடுக்க போவதாகவும் ஒரு காரையும் கொடுத்து ஒரு உதவியாளரும் கொடுக்க போகிறதாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் கொடுக்குறது சரி முடிவு பண்ணியிருக்காக கேள்விப்பட்டேன். என்ன செய்திகளாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு எம்எல்ஏவுக்கு 1,00,000க்கு மேலே சம்பளம் வருது. 1,00,000க்கு மேலே சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த 1,00,000 சம்பளத்தை வச்சு அவர் போய் இந்த தொகுதி மக்களை போய் பார்க்க முடியாதா? சொல்லுங்கள் பார்ப்போம். கொஞ்சம் சிந்திங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் இன்னமும் ஒரு கூரை வீட்டில் தான் இன்னும் குடியிருக்காங்க. அவங்க சம்பளத்தை அப்படியே கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு செலவுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிற எம்எல்ஏக்களுக்கெல்லாம் இன்னமும் அந்த தொகுதி மக்களை போய் நேரடி பார்க்குறாங்க, சந்திக்கிறாங்க, தேவையான வசதிகள் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் காரையும் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு வேலையாளையும் நியமிக்கணும்னு சொல்கிறீங்க. இந்த செலவுகளை விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யலாம். தள்ளுபடி செஞ்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், இன்னும் விவசாயிகள் அடுத்து விவசாயம் செய்கிறதுக்கு ஊக்கமாக வருவாங்க. விவசாய கடனை இப்போதே ஒரு மீட்டிங்கெல்லாம் போட்டிங்க, விவசாயிகளை போல் நேரடியாக அழைச்சி பேசுனீங்க. உண்மையிலே வரவேற்கத்தக்கது. ஆனால் கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணாமல் முதல்ல விட இப்போ கொஞ்சம் கூட தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க. இது ரொம்ப விவசாயிகளை ரொம்ப வருத்தமடைய செய்கிறது. ஆகையினால் தமிழக முதல்வர் அவர்களே, விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணிங்க. இந்த மாதிரி எம்எல்ஏக்கு கார் வாங்கி கொடுக்குறேன், அவங்களுக்கு ஒரு வேலைக்கு ஆள் வைக்கிறேன் அப்படின்றதெல்லாம் விடுங்க, தேவையில்லை. அரசு பள்ளிக்கூடங்கள் இன்னமும் மரத்தடியில் பசங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு இணையாக நல்ல கட்டடங்களை கட்டி அந்த இப்போ அரசாங்க பள்ளிக்கூடங்களை நல்லா தனியார் பள்ளிக்கூடம் மாதிரி மாற்றுங்க. அதே போல் மழை நீரை சேமிக்கிறதுக்கு இப்போவே நீங்கள் தொடங்குங்க. தமிழ்நாட்டில் எவ்வளவு வைகை ஆறு, நதிகள்லாம் இருக்கோ, ஆறுகள்லாம் இருக்கோ, அந்த ஆறுகளை எல்லாமே தடுப்பணைகளை கட்டுங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒருக்காக மழை நீரை தடுத்து நிப்பாட்டி பூமிக்கு அடியில் நீங்கள் செலுத்தி விட்டிங்கன்னா அந்தந்த பகுதியிலலாம் போரில் தண்ணி வந்துடும். தடுப்பணையில் அதிகமாக கட்டுங்க. இப்போ மதுரை மாவட்டத்து பக்கத்தில் இங்கே மகாலிங்கம் கோயில் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயில் பார்த்திங்கன்னா பூராமே மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதியில் விழுகிற மழை எல்லாமே எங்கிட்டாச்சும் மழை பெஞ்சு தனியாக ஓடிடுது. அந்த மலைப்பகுதியில் ஆய்வு செய்து அந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு பெரிய டேமே கட்டலாம். அந்த மாதிரி தனி டேமை கட்டி அந்த மலையிலேருந்து வர்ற தண்ணிகளை பூரா அவர் சேமித்து அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம்ல. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எங்கேயெல்லாம் தண்ணீர் வீணாக கடலில் போய் கலக்கிறதோ அதுகளை பூரா தடுத்து நிப்பாட்டி தடுப்பணைகளை கட்டி அந்த தண்ணீரை சேமித்து அந்தந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு கொடுங்கய்யா. அதை முதல்ல பண்ணுங்கய்யா. ஏன்னா இப்போவே தொடங்குங்க. நம்ம வேறு மாநிலத்துக்காரன்ட்டே தண்ணி கொடுன்னு கேட்குறத விட்டுட்டு நம்ம ஊரில் பெய்கிற மழை தண்ணீரை சேமித்து மக்களுக்கு கொடுங்கய்யா.
நீங்கள் தொடர்ந்து நேரலையை ஒளிபரப்பு செய்யுங்க. உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. அதே போல் மக்களுக்கு என்ன தேவையோ அதை முதல்ல சரி பண்ணி கொடுங்க. எந்த ஒரு சாலை போட்டாலும், ரோடு போட்டாலும் அதை ஆய்வு பண்ணுங்க. முறையாக வேலை பார்க்குறாங்களா, வேலை பார்க்கலையா அப்படின்னு ஆய்வு பண்ணுங்க. ஆய்வு பண்ணி ஒரு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுங்க. அந்த வேலை எப்படி பார்க்குறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா இதுவரைக்கும் இருந்த ஆட்சியாளர்கள் 50, 60 வருஷமாக ஒன்றும் சிறப்பாக செய்யலை. பூரா சிறப்பாக செய்யணும்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் லஞ்சம், ஊழல் அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து லஞ்சம், ஊழலை இல்லாத மாநிலமாக ஆக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அதே போல் மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்களை முதல்ல செஞ்சு கொடுங்க. சரிங்களா? அரசு ஆஸ்பத்திரியோட தரத்துகளை உயர்த்துங்க. தனியாருக்கு அரசு வந்து பெருமிஷன் கொடுக்குறீங்களா? தனியார் ஹாஸ்பிட்டல் அதிகமாக திறக்கிறதுக்கு அதை கம்மி பண்ணுங்கள். தனியாருக்கு பள்ளிக்கூடம் திறக்கிறத கம்மி பண்ணுங்கள். காலேஜ் திறக்கிறத கம்மி பண்ணுங்கள். தமிழ்நாடு அரசே எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி முயற்சி பண்ணி கொஞ்சம் மக்களுக்கு தேவையான விஷயங்களை தொடர்ந்து பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா திமுக ஆட்சி காலத்தில் கம்மாயில் தூர் வாரணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கம்மாயில் போய் தூர் வாரி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், முறையாக தூரே வாராமல் இருப்பாங்க. ஆனால் பல லட்சம் கோடி ரூபா ஒதுக்குவாங்க அதுக்கு. அந்த திட்டம் வந்து முறையாக செயல்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தா செயல்படுத்தவே இல்லை. அதே போல் கிராமப்புறங்களில் உயரமான தண்ணீர் டேங்குகளை சுற்றி வேலி அமைத்து பாதுகாப்பு வளையம் போடணும்னு சொல்லி ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னமும் நிறைய கிராமப்புறங்களில் அந்த மாதிரி வேலி அமைத்து அந்த உயரமான டேங்குகளுக்கு பாதுகாப்பு வளையமே போடாமல் வச்சுருக்காங்க. அப்போ திட்டம் ஒதுக்குறாங்க, அந்த திட்டத்தை செயல்படுத்தாமல் விட்டுறாங்க. அதுக்கு யார் காரணம்? அந்தந்த கட்சியில் இருக்கிற தான் காரணம். அதுவும் போக மக்கள் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. மக்கள் திருப்பி கேள்வி கேட்க இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. அரசு கொண்டு வர திட்டங்கள் முறையாக செயல்படுத்துகிறாங்களா, செயல்படுத்தலையா அப்படின்ட்டு இன்றைக்கி ஒவ்வொரு இளைஞனும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகையினால் தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களே, திட்டங்களை செயல்படுத்துங்க, முறையாக செயல்படுத்துங்க. மக்களிடத்தில் திட்டங்கள் போய் சேருதான்னு பாருங்கள். எந்த ஒரு வேலை பார்த்தாலும் அரசு வேலை, அந்த வேலை முறையாக பார்க்குறாங்கன்னு பாருங்கள். முறையாக பார்க்குறவங்ககிட்ட கான்ட்ராக்டை கொடுங்க. ஏன்னா போன ஆட்சியில் ஒரு பாலத்தை கட்டி 16 கோடி ரூபா 6 மாதத்தில் இடிஞ்சு ஓடிடுச்சு அந்த பாலம். அந்த மாதிரி உங்களுடைய ஆட்சியில் நடக்காமல் பார்த்துக்கங்க. மக்கள் உங்களை நம்பி ஓட்டை போட்டு உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பண்ணுங்கள். நன்றி.